அது எப்படி தானோ தெரியலை, சளி மட்டும் பிடிச்ச உடம்புக்கு காய்ச்சல் சேர்ந்து வந்துருச்சு. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாலேயா இருக்குமோ? இருக்கும். காலையில் சூடாக சாப்பாடு வச்சேன். ஆனால் என்னோடய பையன் சாப்பாடு வேணாம், எனக்கு ஏதாவது சிம்பிளாக செஞ்சு தாங்கன்ட்டான். இந்த பொடி செஞ்சேன் இருமல் சளிக்கு. இந்த பொடி செஞ்ச நேரமும் சரியில்லை, இலவச இணைப்பாக இன்றைக்கி காய்ச்சலும் வந்துருச்சு. காலையிலே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தேன் கலந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பேசவே முடிஞ்சு. தொண்டை அவ்வளோ இனிமையாகி விட்டது. அந்த தொண்டையை சரி பண்ணால் தான் 2 வாண்டுகளை நம்ம சரி பண்ணி ஒருத்தர் ஸ்கூலுக்கும் ஒருத்தரை தூங்கவும் அனுப்ப முடியும் அப்படின்ட்டு தொண்டையை சரி பண்ணியாச்சு. நிறைய காய்கறி போட்டு இந்த சேமியா தாங்க பண்ணேன். இந்த சாப்பாடு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வேணும்னு ஒரு வாரமாக பிடிவாதமாக கேட்டார். அதவே வச்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை கொடுத்து பாலாத்தி கொடுத்து அனுப்பியாச்சு. லஞ்சுக்கு சிம்பிளாக காலையிலே சாப்பாடு வச்சதுனால பூண்டு குழம்பு இருந்துச்சு, அதோட ஹாட் அப்புறம் வச்சு சாப்பிட்டேன். தம்பி ஈவினிங் வந்தோடனே தக்காளி தொக்கு செஞ்சு அதில் சாப்பாடை போட்டு கிளறி கொடுத்தேன். தம்பி ஹாப்பி, நானும் ஹாப்பி.